என் பொண்ணை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறவங்களாம் எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, யாருமே தேவையில்லை. நீங்கள் யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணிட்டு வராத தயவு செஞ்சு. என்ன காது கூட கேட்கலையா அவளுக்கு? லைவ் நான் பேசுகிறேன்ல, அது கேட்கும்ல ஏன் நான் என்ன சொல்லிட்டேன், பர்சனல் விஷயத்த லைவ்ல ஷேர் பண்ணாத, ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் சண்டைன்னு சொன்னான். பர்சனல் விஷயத்த லைவ்ல ஷேர் பண்ணாதம்மா, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணேன்னு சொன்னேன். வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி சைலண்ட் ஆகிட்டேன். அவள் இவ்வளோ பேர் லைவ்ல இருக்காங்க, நான் ஸ்பெஷலாக மணி சாருக்கு கொடுன்னு சொல்கிறேன். அதை கூட அவள் தராமல் இல்லை, மணி சார் தான் அவளுக்கு அது மணி லைவ் ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு அவளை கேட்காம இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு கூடனா அதை கூட அவாய்ட் பண்ணிட்டு இல்லை என்னை விசாரிப்பாங்கள்ல டெய்லி ஒரு ஆண்டி, அவங்களுக்கு தான் தருவேன்னா பிரீத்திக்குன்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கேன். அவள் அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை காதில் கூட வாங்க, நான் பேசுறது கூட என் காதில் விழுவாது. உங்களுக்குலாம் காதில் விழுதில்லை நான் பேசுறது. என்ன கூட யார் என்ன சொன்னாலும் நான் வாங்கிப்பேன். ஆனால் என் பிள்ளைங்களெல்லாம் சின்னதாக லைட்டாக இப்படி ஒரு மாதிரி பார்த்தா கூட அவங்க என் வாழ்க்கையிலேயே அவங்க மூஞ்சில் முடிக்க மாட்டேன் நான். என் பிள்ளைங்களுக்கு அப்புறம் தான் உலகத்தில் யாராக இருந்தாலும். என்னை பெற்றது நான் பெற்றது மட்டும்தான் எனக்கு உலகத்தில் முக்கியம், பாக்கி யாரும் முக்கியம் இல்லை. நான் பெற்றதையே ஒருத்தவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அப்படியேப்பட்ட ரிலேஷன்ஷிப்பே எனக்கு தேவையில்லைங்கிறேன். அது என்ன கடவுளாகவே இருந்தாலே எனக்கு தேவையில்லைங்கிறேன். என் பொண்ணை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி ஒன்று மானங்கட்டு போய் அந்த லைக்குக்காகையும் அந்த சப்ஸ்கிரைபும் எனக்கு தேவையில்லைங்கிறேன் நான். புரியுதா உனக்கு? என் பொண்ணு என்ன, அவளுக்கு 6 வயசு பாப்பா, அவகிட்ட போய் கோவத்தை காட்டுறதா இது? மாதவன் சார் ஆல்வேஸ் வெல்கம். பிரீத்தின்னு ஒருத்தி இருக்கா, அவளால தான் என் லைவே ஓடுது, எனக்கு யூடியூப்பே ஓடுதா என்ன? தேவையில்லை. என் பொண்ணை அவாய்ட் பண்ணுற அப்படியாப்பட்ட ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லை. அப்படியாப்பட்ட மானங்கட்ட தரமான அந்த லைவே தேவையில்லைங்கிறேன் நான். லைவ் மீன்ஸ் அப்படியேப்பட்ட லைக்கோ அப்படியேப்பட்ட சப்ஸ்கிரைபர் ஏதோ எனக்கு தேவையில்லை. நான் பிளாக் பண்ணிக்கிட்டேன் அவளை, அவ்வளோதான், தேவையில்லை எனக்கு. சூப்பர் கார். மா ஃப்ரிட்ஜில் பூ இருக்கு, எடுமா. என் பிள்ளைங்களை விட இவ எனக்கு ரொம்ப முக்கியமா? அவ்வளோ வாட்டி ஒரு பச்சை பிள்ளை கொண்டு வந்து பொக்கே கொடுத்துட்ருக்கு. அதுக்கு நான் அவ்வளோ எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். இப்படி சொல்கிறா, என் கண்ணு முன்னாடி லைவ்லேயே தான் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அப்படி என்ன ஒரு பச்சை பிள்ளைகிட்ட உன் குரோதத்தை காமிச்சிட்டு உன்னோட இதை பேசுகிற, அப்படி என்ன பெரிய இவளா நீ? ஓ தேவையில்ல. வரேன் பூ வச்சுட்டு. செல்வகுமாரி அம்மா நிக்கி சொல்லுடா தங்கம், என்னாச்சு திடீர்னு? ஒன்றும் இல்லை, கரெக்டு தான் அக்கா, யாரும் வேணாம் அக்கா, உங்கள் பேபி தான் ஃபஸ்ட்டு. நான் தான் சொல்கிறேன், எனக்கு உலகத்துலேயே என்னை பெற்ற 2 பேர், நான் பெற்ற 2 பேர் தான் முக்கியம். என் புருஷன் கூட அதுக்கு அப்புறம் தான், 3வது தான் புருஷன், அதுக்கப்புறம் தான் சாமி கூட. சரியா? என்னை பெற்ற 2 பேர் எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் பெற்ற 2 பேர். இதுங்க 4 பேருக்காக தான் இந்த உயிரே வாழ்ந்துட்டு இருக்கு. அதை வந்து அவ்வளோ அலட்சியமாக கேவலப்படுத்துகிறவங்க அப்படியேப்பட்ட சீ கருமம். அதெல்லாம் 2 பிள்ளைக்கு அம்மானு கூட சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது.